Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஃபர்ஸ்ட் டே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம் சாரும் பார்வதி மேமும் வந்து அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்குன்னு பார்த்து ஐ காட் அ லாட் ஆஃப் டேக்ஸ். தென் ஐ செட் சார் இல்லை சார், ஐ ஜஸ்ட் காட் சோ மெனி டேக்ஸ், லைக் 25 டேக்ஸ் கிட்ட போயிடுச்சுன்னு. டோன்ட் வரி, நாங்களாம் அதுக்கு மேலே வாங்கியிருக்கோம் அப்படின்னு. எல்லாருமே செருப்பு போடுவோம் இல்லை, எல்லாருமே அப்படி தான் நடந்து வருவோம். காலில் கல் பட்டு குத்தி கீரி பிளட்டு வரும். அதை உடனே அது ஏதாவது போட்டு சரி பண்ணிட்டு திருப்பி நம்ம ஷூட் பண்ணோம். அந்த நெருப்புல இருந்து அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வரும்ல, நம்ம பேர் பாடி தானே, அது வந்து நம்ம மேலே சின்ன சின்னதாக போடுவோம். டைம் ஆச்சு போலையாடா அப்படின்னு தான் நாங்கள் பேசணும். உடனே ரஞ்சிதா நான் சொன்னார், டைம்ன்ற வார்த்தை உனக்கு எங்கே தெரிஞ்சுது அந்த காலத்தில்? ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த டைலாக்கே வந்துட்டு என்னக்கா இம்மா நேரம் சில வார்த்தைங்க தான் வந்துட்டு என்னமனாவது இந்த மாதிரி, இனிமனாவது எவளாவது ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த மாதிரி. மாமாவுக்கு மாமான்னு கூப்பிட மாட்டோம், மாமாசி. எனக்கு வர வெகாலத்துக்கு உன்னை போட்டு போல அப்புறம் பார்த்துக்கேன். வெகாலத்துக்கு எனக்கு வர வெகாலத்துக்கு எல்லாமே கத்தி தான் இருக்கும். ஆனால் அந்த கத்தியே வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த எலும்பு, அந்த மானோட எலும்பு இதில் செஞ்ச மாதிரிலாம் இருக்கும். நிறைய பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு உண்டிகோல் வச்சுருப்பேன். அந்த உண்டிகோல் வந்து மான் கொம்பு இருக்குல்ல, அந்த மான் கொம்பில் பன்னியோட கொழுப்பில் அந்த ரப்பர் மாதிரி இழுத்து அடிக்கிற மாதிரி அது அப்படி தான் செஞ்சேன். அது ஒரிஜினல் பன்னி கொழுப்பு இல்லை, பட் ஆனால் அதை அப்படி தான் கன்வே பண்ணுற மாதிரி அந்த மான் கொம்பில் 2 இதை சொருகி பண்ணுற மாதிரி தான் அந்த உண்டிகோல் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எதுவுமே வந்து இந்த மெட்டல் அதெல்லாம் கிடையாது. மணி கயிறுல கோர்த்த இது, அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கிற குண்டு மணி, லைக் அதுவும் இந்த பீப்புள் கிட்ட வந்து அவங்க கிட்ட வெல்த் கிடையாது. வெல்த்து தொட்டு எதுவுமே இருக்காது. அவங்க கட்டிருக்க தாலி கூட வந்து பித்தளையாக தான் இருக்கும், அது வந்து தங்கம் கிடையாது. விக்ரம் சாருக்கும் எனக்கும் ஒரு ஃபாதர் சன் அந்த ஒரு பாண்டிங்கில் தான் இருக்கும். சார்னு கூப்பிட்டா அவர் பார்ப்பார், திட்டுவார். தங்கலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ஆகஸ்ட் 15th. ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம் இந்த படத்தில். உழைப்பை தாண்டி அவ்வளோ ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. ரொம்ப இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம இருக்கோன்றதே நமக்கு ஒரு பெரிய, அதுவும் நம்மளோட கேரக்டரு, எல்லாரோட கேரக்டர், விக்ரம் சார், பார்வதி மேம், பசுபதி அண்ணா, மாளவிகா மேம், ஹரி, பிரீத்தி, இப்போ ஒரு இவ்வளோ பெரிய குரூ இருக்குல்ல, இவங்களை தாண்டி இப்போ எங்களை தாண்டி வந்து எங்களோட ஒவ்வொரு மக்கள், அப்புறம் எங்களோட தங்கச்சிங்க, கழுதை, நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இவ்வளோ ப்ராசஸை வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ அதை பண்ணதை படமாக உட்காந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். உங்களுக்கு தங்கலாம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா I always wanted to work with Ranjit sir. So this happened when it coincidentally happened. Like I got a call for audition and I got through. I got the part. And like first day perform பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம் சாரும் பார்வதி மேமும் வந்து அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. That also made me very nervous. And then unfortunately அன்னைக்குன்னு பார்த்து I got a lot of takes. But when I stepped out, சாரும் மேமும் வந்துட்டு பாரோ அங்கே நடந்து வந்துட்டு இருந்தோம், லவுடாக ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. சரி, ரியலி வாண்டட் டு சீ ஹூஸ் டூயிங் இட்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நான் தென் ஐ செட் சார் இல்லை சார், ஐ ஜஸ்ட் காட் சோ மெனி டேக்ஸ், லைக் 25 டேக்ஸ் கிட்ட போயிடுச்சுன்னு. டோன்ட் வரி, நாங்களாம் அதுக்கு மேலே வாங்கியிருக்கோம் அப்படின்னு. தென் ஐ ஃபெல்ட் better. So that was my first interaction with the prime cast of the film, and it was so much fun. Thangalan is such a special film for me. Because of course Vikram sir, Parvati ma'am, Pasupati sir, Malvika ma'am, Hari Krishnan, Arjun, and all the other artists. It's a completely different film. நம்ம தமிழ்ல இந்தியாவிலே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பீரியட்ல வந்து இப்படி ஃபிலிம் பண்றது. ஸோ டு பி பார்ட் ஆஃப் தட் ப்ராஜெக்ட் இஸ் such an honor. ஒர்க்கிங் இன் ட்ரை லேண்ட்ஸ்கேப்ஸ் எவ்வளோ கஷ்டம், அதில் நடந்ததா பிடிஎஸ் மொமெண்ட்ஸ்? நம்ம கேஜிஎஃப்ல தான் ஷூட் பண்ணோம். 80% ஆஃப் ஃபிலிமில் 80 இருக்குமா 60 இருக்கும். ஓகே. சென்னை, மதுரை, கேஜிஎஃப். ஆமாம், சென்னை, மதுரை, கேஜிஎஃப்ல இருக்கு. சென்னையில் செட் போட்டோம். அந்த செட்டுமே வந்து ஒரு செட்டு மாதிரியே இருக்காது. நான் ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி சார் போட்டிருந்தாங்க. அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. அது ஒரு ஊர் மக்களோட ஒரு லைஃபாக அங்கே வாழ்கிற இடம், எங்களோட வீடுகள் செட்டு போட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த செட்டு. அதை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போதே உண்மையிலேயே அது ஒரு ஊருக்குள்ளே வந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்களே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த இடம், ஒரு மரம், எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேஜிஎஃப் போனோம், அங்கே இன்னும் சூப்பராக இருந்தது. அது செட்டே இல்லை. கேஜிஎஃப் வந்து நாங்கள் ஷூட் பண்ணது ஒரு லேண்டு. அந்த லேண்டில் எங்களுக்கு தேவையான மாதிரி வீடுகள் அமைச்சிக்கிட்டோம், பள்ளம் இந்த மாதிரி இருந்துச்சு. அது ஆக்சுவலி அங்கே ரியல் மைனிங் பண்ண ஒரு டைமில், அந்த டைமில் ரியல் மைனிங் பண்ண இடம் அது.
அங்கே தான் நம்ம திருப்பியும் யூனோ சும்மா சில இடங்களை தோண்டி செட்டுன்னு பெருசாக செட் போட்டாங்க. பட் இதுக்கு ஃபேவரபுளாக தான் போட்டாங்க. காம்ப்ளிமெண்டிங் அது ஒரே பிளெண்ட் ஆகிற மாதிரி தான் போட்டாங்க. தேர் இஸ் நத்திங் தட் ஸ்பெஷலி பில்ட் தனியாக அப்படின்ல. அங்கே இருந்தது வந்து நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப். பட் அங்கே நாங்கள் போட்டிருந்த எங்களுடைய குடிசை, பிரிட்டிஷர்ஸோடைய அந்த அவங்களுடைய அந்த டென்ட், அது எல்லாமே நம்ம செட் போட்டாங்க. அண்ட் ரொம்ப கஷ்டமாவும் இருந்திருக்கும்ல அந்த இடம். ஏன்னா யாருமே இப்போ வந்து இதில் யாருமே செருப்பு போடுறோம் இல்லை, எல்லாருமே அப்படியே நடந்து வருவது ஓடுறது இருக்கும். அதுலேயே ஸ்டன் சீன்ஸ் இருக்கும், நமக்கு ஃபைட்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது காலில் கல் பட்டு குத்தி கீறி பிளட்டு வரும். அதை உடனே அது ஏதாவது போட்டு சரி பண்ணிட்டு திருப்பி நம்ம ஷூட் பண்ணோம். இந்த மாதிரியான கஷ்டங்கள். அப்புறம் நெருப்பு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த நெருப்புல இருந்து அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வரும்ல, நம்ம பேர் பாடி தானே, அது வந்து நம்ம மேலே சின்ன சின்னதாக படும். அது ஏறி அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் எதுவுமே அந்த மொமெண்ட்டில் கஷ்டமாக இருக்குமே தவிர வலிக்கும். அந்த ப்ராசஸாக நமக்கு கஷ்டமாக இல்லை. அந்த மொமெண்ட்டில் வலி ஏற்படுறதும், மற்றபடி கஷ்டம் இல்லை. எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஸ்லாங்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன் எப்படி எடுத்தீங்க படத்தில்? எப்படி அதை கோப்பப் பண்ணீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, கஷ்டமும் கூட. இப்போது ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இப்போ நாங்கள்லாம் ஒரு ஊர் தான். அந்த வேலூரா அந்த ஊர். அந்த ஊரில் இருக்கும்போது வேப்பூர், சரி வேப்பூர், ஓகே, அந்த எங்களோட ஊர் பேர். அந்த ஊரில் நாங்கள் இருக்கும்பொழுது இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம பேசுகிறதுலையே டைம்னு சொல்லுவோம். டைம் என்ன ஆச்சுன்னு கேட்போம். ஆட்டோ, காரு, வண்டி எடுத்துகிட்டு வரலையா, இந்த மாதிரி. ஆனால் இப்போ நம்ம டைம் சொல்ல முடியாது, அது கூட நம்ம நேரம்னு சொல்லணும். இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லாம் வந்து ஊர்லேருந்து கிளம்பும் போது ஒரு வேலைக்கு போகும்போது டைம் ஆச்சு போலையாடா அப்படின்னு தான் நாங்கள் பேசணும். ரஞ்சிதா நான் சொன்னார், டைம்ன்ற வார்த்தை உனக்கு எங்கே தெரிஞ்சுது? அந்த காலத்தில் டைம்னு ஒன்று இல்லை, நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு போக போக ஸ்லாங்காக அதுதான். அந்த வேர்ட்ஸ் வந்து சின்ன வேர்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஓகே. ஸோ எனக்கு ஸ்லாங் எக்ஸ்போஷர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். ஸோ எனக்கு பார்ன் அண்ட் ஸ்கூலிங் எல்லாம் அங்கே தான். காலேஜ் ஐ மூவ் சென்னை அண்ட் அப் தென் ஐ ட்ராவல் பாம்பே அண்ட் எவ்ரிவேர். ஸோ ஸ்லாங் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னைக்கு வந்து வெக்கேஷன் என் பாட்டி வீட்டுக்கு வருவேன். அப்போ வந்துட்டு பக்கத்தில் நான் வீட்டில் விளையாட மாட்டோம், வெளியே நெய்பர் பக்கத்து வீட்டில் அங்கங்கே விளையாடுவோம். ஸோ அங்கே போகிறவங்க வரவங்க இருக்கிறவங்க அவங்களோட ஸ்லாங் சென்னையில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். என்ன அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரா, அப்புறம் அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் வந்து எனக்கு கேட்டு சின்ன வயசுல கேட்டு பழக்கம். நான் வாரேன் அந்த மாதிரி என்னக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நிறைய இங்கே சென்னையில் மட்டும் இல்லை, விழுப்புரத்தும் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு பழக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த டைலாக்கே வந்துட்டு என்னக்கா இம்மா நேரம், இதுதான் நான் வந்து பேசுகிறேன். ஆக்சுவல் டைலாக் ஃபர்ஸ்ட் டைலாக் படத்தில் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, என்னக்கா இம்மா நேரம் கேட்டுருங்க அப்படின்னு. நான் இதை வந்து காமனாக கேட்டேன். ஸோ எனக்கு வந்து அப்புறமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகே இது இந்த ஏரியாவில் தான் இருக்கும், இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சின்ஸ் தென் இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு ஓவரால் அடாப்ட். ஸ்லாங்கை பொறுத்தவரையில் ஐ வாஸ் நாட் ஸ்ட்ரகிளிங் ஸோ மச் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்லாங். சில வார்த்தைங்க தான் வந்துட்டு என்னமனாவது இந்த மாதிரி, என்னமனாவது எவளாவது ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த மாதிரி, எவளாவது என்னமனாவது ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வரும். ஸோ என் கேரக்டர் வாய்ஸே எப்படின்னா, எப்போ பேசினாலுமே சவுண்டாக தான் பேசும். ஸோ வி வர் ஆல் சிங்க் சவுண்ட், லைக் லைவ் ரெக்கார்டிங் படம் ஃபுல்லாகவே. எல்லார் டோனும் ஒரு லெவலில் இருக்கும், என் டோன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அவங்க சவுண்டு டீம் வந்துட்டு அரசாணி வந்தாலே நாங்கள் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கேரக்டர் நேம் இஸ் அரசாணி. ஸோ ஸ்லாங்கை பொறுத்தவரையில் சில வார்த்தைங்க வித்தியாசம் இருக்கும். இப்போ நார்த் மெட்ராஸில் பேசுகிற தமிழ் தான், ஆனால் அதுலேயே கொஞ்சம் சில வார்த்தைங்க பர்டிகுலர் சில வார்த்தைங்க வித்தியாசம் இருக்கும். ரொம்ப ரூட்டடாக பேசணும். இப்போது வரதன் வந்து ஒரு வேர்ட் பேசியிருப்பாரு, அம்மேத்திக்குனா அப்புறம் அந்த மாதிரி. எனக்கு வந்து இந்த ஏனமனாவது, அப்புறம் இழுத்து பேசுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் படத்தில் மாமாவுக்கு மாமான்னு கூப்பிட மாட்டோம், மாமாசி. இதெல்லாம் வழக்கத்துல இருந்த வார்த்தைகள், அந்த டைம்ல இருந்த வார்த்தைகள் தான். மாமாசின்னு கூப்பிடுறது, நான் மாமாசே இந்த மாதிரி. ஸோ கேட்கும் போதே இப்படிதான் வரும். ஸோ ஸ்லாங்ஸ் வேர் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம் இந்த படத்துல. ஏன்னா எல்லாருக்குமே சிங்க் சவுண்டு. ஸோ டு டூ இட் எவ்ரி சிங்கிள் வேர்ட் வித்தவுட் கரெக்ஷன், we have to get it right
ப்ரொனன்சியேஷன் சில சமயம் நமக்கு வந்து அர்பனான வேர்டு ஆட் ஆயிரும். அதையும் இந்த பாரு இது சொல்லிட்டு நீ அடுத்த டைலாக் மாற்றி பேசுங்க, அந்த சின்ன வேர்டுக்காக திருப்பி ஒரு ரீடேக் போவோம். ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கஷ்டமா இருக்கு கேட்கும்போது தலை சுத்துது. எனக்கு ஸ்லாங்னா வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு வந்து இப்போ நாங்கள் இப்போ எங்கள் தாத்தா பேசுறது, எங்கள் ஆயா பேசின வார்த்தைகள், டேய் பையா அப்படின்னு கூப்பிடுறது, அதெல்லாம் தான் இங்கே இருக்கும். ஃபுல்லுமே நம்ம ஆல்ரெடி கேட்ட ஸ்லாங்கை கொஞ்சம் இந்த படத்தோட தன்மைக்காக கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வர கோவத்துக்கு இப்படி இருக்குன்னா, எனக்கு வர வெகாலத்துக்கு உன்னை போட்டு போகிறோம் பார்த்துக்க, ஏன் வெகாலத்துக்கு எனக்கு வர வெகாலத்துக்கு அதுதான் கோவத்துக்கு, இந்த மாதிரியான இதுதான் இருக்கும். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் இந்த ஸ்லாங். ஏன்னா நம்ம அங்கே இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே அப்படிதான் பேசிப்போம் ஸ்பாட்ல. சரி, ஒரு வேர்டு முடியாது கம்ப்ளீட்டா. இப்ப சாவுன்னா சாவுன்னு வராது, சாவுக்கு புரியுதா, சாவுக்கு அப்படின்னு வராது, சாவுக்கு இப்படி எத்துன்னு இருக்கிற எடுத்துன்னு இருக்கு அப்படின்னு என்ன எத்துன்னு இருக்கிற இந்த மாதிரி என்ன எத்துன்னு இருக்கிற ஒரு பாயிண்ட்ல இல்ல அப்படிதான் வருங்க. ஸோ இந்த மாதிரி வரும் ஸ்லாங்ஸ். ஸோ எக்ஸ்ப்ளோரிங் அபவுட் தி ஆர்ட் டைரக்ஷன் இன் தி ஃபிலிம், அது உங்களுக்கு யூனிக்கா தெரிஞ்ச விஷயம் ஏதாவது? திஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் எங்களுக்கு பார்க்கும்போது வி டேட் பேக் டு தோஸ் ஸ்டேஜஸ் அப்படின்னு. நிறைய இப்போ ஃபைட்க்கு யூஸ் பண்ண திங்ஸ்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாமே கத்தி தான் இருக்கும். ஆனால் அந்த கத்தியே வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த எலும்பு, அந்த மானோட எலும்பு இதில் செஞ்ச மாதிரிலாம் இருக்கும். நிறைய பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது தெரியும் அது கத்தி தான், ஆனால் அதில் அவங்க கூர் பண்ணி வச்சிருக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அந்த காலத்து மக்கள் வந்து வேட்டையும் போடுவாங்க. எங்க ஊர் ஆளுங்க வேட்டைனா லைக் கம்ப்ளீட்டா அந்த வைல்டான வேட்டைல அடிப்படையா அவங்க வேட்டை போயிட்டு வந்து சாப்பிடுறது. ஸோ அதுக்காகவே சில சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, சில வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க, ஸ்வார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ தங்கலான் கையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வார்ட் வித்தியாசமா இருக்கும். வரதன் கையில பாத்தீங்கன்னா, வரதன் ஹரிகிருஷ்ணன் அவரோட கையில ஒரு வெப்பன் இருக்கும். நான் ஒரு உண்டிகோல் வச்சிருப்பேன். அந்த உண்டிகோல் வந்து மான் கொம்பு இருக்குல்ல, அந்த மான் கொம்புல பன்னியோட கொழுப்புல அந்த ரப்பர் மாதிரி இழுத்து அடிக்கிற மாதிரி அது அப்படிதான் செஞ்சேன். அது ஒரிஜினல் பண்ணி கொழுப்பு இல்லை, பட் ஆனால் அதை அப்படிதான் கன்வே பண்ற மாதிரி அந்த மான் கொம்புல 2 இதை சொருகி பண்ற மாதிரி தான் அந்த உண்டிகோல் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே அந்த காலத்துல இருந்த மிருகங்கள் வச்சு அதுகிட்ட இருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்து பண்ண முடியும் இதா இருக்கும். வரதனோட கையில வந்து இன்னொரு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். இந்த காத்துல ஒண்ணு சுத்திட்டே போனா நம்ம ஒரு சவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பற இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் சும்மா பானையில கூட சும்மா உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஊர்ல பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நடிச்சவங்க அவங்க. அப்புறம் இப்படி கோலே வந்து நீட்டா இருக்கும். வயல் நம்ம வேலை செய்யறோம்ல, இப்போ வந்து வயல் அது என்ன நெல் அறுக்கிறது இது இருக்கும்ல, அந்த கொடுவாவா அது. அதுக்கப்புறம் வரப்பு வெட்டுவோம்ல, அதுலயே சைஸஸ் இருக்கும். ஸோ அதையே ஒரு 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 ஒன் ஆஃப் த ஃபைட்ல நாங்கள் ஸ்வாடா கூட யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எடுத்துட்டு போய் அடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த காலத்துல அப்ப அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுல என்ன அவங்க வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து டோட்டலா ஸ்வாட்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் டிசைன் பண்ணியிருந்தாங்க. கம்பல் இருக்குல்ல, யூஸ் பண்ண கம்பல் வந்து இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் பிள்ளையார் கண்ணில் ஒன்று ரெட் கலர்ல ஒன்று வைப்போம்ல, அந்த மாதிரி அது வந்து ஏதோ ஒரு செடின்னு தான் நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு செடி சீடு, அந்த சீடு தான் எங்களோட கம்பலா இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ண மாதிரி கையிலேயே செஞ்ச பொருட்கள் மாதிரி தான் கம்பலுமே. எங்க போட்ட செயின், தாயத்து மாதிரி இங்க வச்சிட்டு இருக்க வளையம் வந்து இந்த மெட்டல் அதெல்லாம் கிடையாது. மணி கயிறுல கோர்த்த இது, அதுக்கப்புறம் அங்க கிடைக்கிற குண்டு மணி, லைக் அதுவும் இந்த பீப்புள் கிட்ட வந்து அவங்க கிட்ட வெல்த் கிடையாது, வெல்த் தொட்டி எதுவுமே இருக்காது. அவங்க கட்டிருக்க தாலி கூட வந்து பித்தளையா தான் இருக்கும், அது வந்து தங்கம் கிடையாது. ஸோ அப்போ என்னென்ன அந்த காலத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்து டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணாங்க. காஸ்டியூம் இவங்க அனிதா மேம் காஸ்டியூம் பண்ணாங்க விமென்க்கு, அண்ட் மென் ஏகன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களும் எவ்ரி சிங்கிள் ஆர்னமெண்ட்ஸ் பெண்கள் போடுறது, மூக்குலையா இருக்கட்டும் காதுலையா இருக்கட்டும், அது பின்னாடி அந்த இது தெரியக்கூடாது, ஸ்டட்டோட இது தெரியக்கூடாது, அது பார்த்து டீடைலிங் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ எவ்ரி திங் வேர் ப்ராப்பர்லி பிளான்ட் அண்ட் ஒர்க்ட் இன் டீடைல். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூர் கேப்ஷன்ஸ் ப்ரோ, சீரியஸ்லி. படம் வந்தது வருமா ஆப்வியஸ்லி ஃபேன் ஆகும், பட் அதுக்கு முன்னாடி வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூர் கேப்ஷன்ஸ்ல கங்கம்மா அசோகன் பேசுறது முன்னாடி அந்த கியூட்ஸ்கள் நிறைந்த உலகம்னு ஒன்று போட்டிருந்தீங்க, அதுவுமே கியூட்டா இருந்தது. கியூட்டிகள் நிறைந்த உலகம் அது. அண்ட் கங்கம்மா அசோகன் அவங்களோட டிராவல் அண்ட் அதோட கேரக்டர் ஆர்க் உங்களுக்கான டெஃபினேஷன் எப்படி கொடுத்தாங்க, அதை பத்தி? எனக்கு வந்து
அவரோட பையன்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மாவும் எனக்கு தெரியும், பார்வதி மேம் தான் எனக்கு அம்மாவை பண்ண போகிறான்னு தெரியும். அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து சார் கூட தான் இருக்கும் பெரும்பாலுமே. விக்ரம் சார் கூட வந்து எனக்கு நான் ஒரு எங்கள் ஏரியாவில் ஸ்கெட்ச் படம் ஷூட்டிங் நடந்துருந்துச்சு. அப்போ தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன். செகண்ட் டைம் வந்து இவ்வளோ கிட்ட பார்க்குறேன் விக்ரம் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேடிக்கை பார்க்க போன ஒரு பையன் நான். அங்கே பார்த்துட்டு அவர் கையெல்லாம் கொடுத்தேன். அப்படியே ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவர் பக்கத்தில் நடிக்கிறேன், ஒரு பையனாக நடிக்கிறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து உங்களுக்கு கையெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படியா கண்ணா, நான் சூப்பர் கண்ணா, சூப்பர் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவர் நம்ம ஒரு புதுசாக ஒரு பையன் வரானா, இப்போ நான் எனக்கு சில விஷயம் தெரியாது, தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், அவரு எனக்கு நிறைய விஷயம் சொன்னார். அதே மாதிரி தான் பார்வதி மேமும். நான் வந்து ஏதாவது நடிக்க போகிறேன்னா, இது இப்படி பண்ணலாமாம்மான்னு கேட்டால், நீ பண்ணுடா, நல்லா இருக்கும்டா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு அம்மாக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு அன்பு இருக்குல்ல, அது நிஜமாவே எங்க 2 பேருக்குள்ள இருந்துச்சு. விக்ரம் சாருக்கும் எனக்கும் ஒரு ஃபாதர் சன் அந்த ஒரு பாண்டிங்ல தான் இருக்கும். ஏன்னா அவரும் என்ன சார்ன்னு கூப்பிட சொல்ல மாட்டாரு, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆஃப் ஸ்கிரீன்லயும் அப்பான்னு சொல்லி தான் சொல்லுவார். சார்ன்னு கூப்பிட்டா அவரு பாப்பாரு, திட்டுவாரு மாதிரி இருக்கும். பார்வதி மேமும் அப்படிதான், அம்மான்னு கூப்பிடுறா, ஏன்டா நீ என் பையன் தானடா, அப்படிதான் இருக்கும். ஸோ செட்டில் எல்லா பிக் ஆக்டர்ஸுமே வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணா they will tell, like வந்து சொல்லுவாங்க. விக்ரம் சாரும் வந்துட்டு ஒரு சீன் வந்து நான் விக்ரம் சார், ஹரி எல்லாருக்கும் ஒரு சீன் இருந்தது, மேமும் பார்வதி மேமுங்கிறதாங்க. ஸோ அந்த சீன் நல்லா வந்தோடனே ஹே அசானி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபை கொடுப்பாரு. ஸோ அவர் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்னொரு சீன் ஐ ஹேட் டன். ஸோ அந்த சீனுக்கும் பார்வதி மேம் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஷீ யூஸ் டு கம் அண்ட் காம்ப்ளிமெண்ட். பசுபதி சார் வந்துட்டு ஒரு ஆக்டர் என்ன பண்ணலாம், ஒரு ஆக்டர் எவ்வளோ தூரம் ஒரு கேரக்டரை உள்வாங்கணும், எவ்வளோ தூரம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார் வந்து நாங்கள் சீன்ஸ் எல்லாம் போது உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ எவ்ரி ஆக்டர் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூவியில் கிடச்சிது. அண்ட் ஸோ கிரேட், ஆல் ஆஃப் தம் வேர் வெரி ஹம்பிள் அண்ட் கைண்ட் to all of us, that they were able to give compliments for every small thing. ஸ்பேஸிங்கும் கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்லும்போது அது அழகா தெரியுது. இது யூ பெர்ஃபார்ம், இது என்ன, நான் அந்த சீன்ல இருந்தாலுமே யூ பெர்ஃபார்ம், யூ டு சம்திங். நமக்கு நிறைய விஷயம் இப்போ டீச் பண்றது தாண்டி, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நான் சரியா பண்ணாம இருக்கலாம், நல்லா பண்ணி அந்த பெர்ஃபார்ம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். அப்பயும் கூப்பிட்டு விக்ரம் சார் சொல்லுவார், இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்டா, இது இன்னும் வைல்ட் ஆயிடு, வேற மாதிரி ஆயிடு, அப்போதான் இன்னும் நல்லா வரும் ஃப்ரேம்ல பார்க்கறதுக்கு. பார்வதி மேமும் சொல்லுவாங்க. ரஞ்சித் அண்ணா அதை நிறைய சொல்லிட்டே இருப்பாரு, கிட்ட வருவாரு, டேய் வேற மாதிரி யோசி, இது வேற மாதிரி வரணும், நான் அதை பண்ணிடுறேன்னா அப்படின்னு நான் பண்ணுவேன், பார்ப்பேன், இன்னும் அப்படின்னு கேட்பாரு, அங்கேருந்து சொல்லுவார், இன்னும் வேற மாதிரி தானே. அது மாதிரி அவங்க நம்மளை பாராட்டுறதே நமக்கு ஒரு சந்தோஷம். பாராட்டுறதை தாண்டி நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் அதை சொல்றது இருக்குல்ல, அதுதான் நம்மளை திருத்திக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்கும். அதை எல்லாருமே பண்ணுவாங்க எங்க செட்டில். ஆக்சுவலி ரஞ்சித் சார் வந்துட்டு ஒர்க்கிங் வித் ஹிம், உங்ககிட்ட இந்த கேரக்டர், இதுதான் உன் கேரக்டர், இது உன்னோடது, அதை நீ உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ பண்ணிடு. லைக் ஹி கிவ்ஸ் தட் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடம் கம்ப்ளீட்லி. நீ ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை எனக்கு காட்டு. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி நீங்களே அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியோ இல்லை தெளிவடைஞ்சாலும் he will allow that time to organically happen. That's the process he does. அது ஐ மீன் we were very fortunate அப்படி ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு. சில சமயம் இம்மீடியட்டாக நமக்கு அது ஒரு சின்ன எமோஷன் நமக்கு ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் அந்த ஆர்கானிக் டைம் ரஞ்சித் சார் கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் அவர் செட்டில் முக்கியமாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா ஃப்ரீடம். you feel it when you're on his set. You feel that sense of freedom that you're there to create. You have all freedom to do that. That's what he does actually. And ungoda Instagram, again coming back, you love arts, canvas, painting. I'm a painter. Yeah. So how did you get into it? I'm a self-taught. I didn't go take up classes. Maybe chumma the school time and the summer vacation povangala, like art class, drawing class po appadina enga veetla. I personally asked my parents enakku edha drawing class eduranga andha madri. So chinna vayasunda I chumma do this sparkle painting, the art and crafts and everything. So all that I do. But bottle painting, sparkle painting, sparkle பண்ணுவாங்க. அப்புறம் acrylic, oil. I personally enjoy oil medium. That I love the most. And now I'm learning clay எப்படி பண்றது, sculpting kind of thing. Yeah, kind of the miniature clays that you do, no, that I am learning. Free time la art நமக்கு என்ன bro? Free time la ஃபோன் புக்கு படிக்கிறது. ரஞ்சித் நான் நிறைய சொல்லுவார், படிடா, நிறைய புக் நிறைய படிக்கணும், நீ நிறைய விஷயம்னா. அவர் என்ன சொல்லுவார்னா, ஆக்டிங் இப்போ நான் கிளாஸ் போனதில்லை, நம்ம பார்த்த மனிதர்கள் கிட்ட இருந்து
அவங்களோட nuances எடுத்து பண்ணுறது. புக்ஸில் சில கேரக்டர்ஸ் இருக்கும், அந்த கேரக்டர்ஸ் எடுத்து நீ யூஸ் பண்ணால் கூட அது நல்லா அந்த கேரக்டர் ஆப்ட் ஆச்சுன்னா பண்ணலான்னு சொல்லி நான் தங்கலானுக்கு வந்து பேட்டைன்னு ஒரு புக் இருக்குது, தமிழ் பிரபான்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் ரூபன் ஒரு கேரக்டர் வரும். அந்த ரூபன் கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயங்கள் எடுத்து, ரொம்ப சின்னது அது எடுத்து அதை யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம புக்ஸ் நிறைய படிக்க சொல்லுவார், படம் நிறைய பார்க்க சொல்லுவார். நிறைய படம் பாடுறா, நிறைய தெரிஞ்சுக்கூடா, சினிமாவை லேர்ன் பண்ணுறா அப்படின்னு அண்ணா சொல்லுவார். அதுதான் நமக்கு ஃப்ரீ டைமில் அவ்வளோதான். தங்கலான் பார்த்துட்டு வெளியே வரும்போது திஸ் குட் பி a டேக் அவே. இந்த ஒரு சினிமா இருக்குல்ல, இப்போது சினிமாவை லைக் பண்ணுற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய வேர்ல்ட் சினிமா பார்க்குறவங்க, அது மாதிரி இப்போ நம்ம இங்கே நம்ம ஊரில் இருந்து வேர்ல்ட் சினிமா பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு படம் வந்து இந்த ஒரு பீரியாடிக் ஃபிலிமில் ஒரு செட் பண்ணி அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் கலந்த ஒரு நிஜத்தன்மையை கொடுக்குற ஒரு படமாக இது இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக இது பிடிக்கும். அப்புறம் இந்த படம் வந்து ஒரு இப்போ இந்த வயசு உள்ள ஆளை தான் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ குழந்தையிலேருந்து வயசான ஆயா தாத்தா யார் வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை. எல்லாருக்குமே புரியும், கனெக்ட் பண்ணிப்பாங்க அவங்களோட. அந்த மாதிரியான ஒரு படம் இது கண்டிப்பாக. அண்ட் படம் வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி ஒரு ஸ்டோரியோட வந்து நம்ம தமிழ் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே நம்ம பார்க்கல. இட்ஸ் பின் வெரி லாங் டைம், சம்திங் வெரி லாங் டைம்ன்றதை விட நம்ம பார்க்கல. we are yet to see. So that is what people are going to take away when they come out of the theater. It's going to be a completely new experience with completely different set of emotions that they're going to carry when they step out of the theater. Thank you for your time and for the movie as well. Thank you So much. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.